அன்புக்குரிய மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்கக்கூடியது 11ஆம் வகுப்பு கணினி பயன்பாடுகள் பாடம் 6 சொற்செயலி. இந்த சொற்செயலி பாடத்தில் 2வது பகுதியாக நம்ம இன்னைக்கு என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி உரையை உள்ளிடுதல் அப்படிங்கிற இந்த டாப்பிக்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு புதிய ஆவணம் திறக்கப்பட்டவுடன் திரையில் உள்ள பெரிய காலியான இடத்தில் உரையை தட்டச்சு செய்யலாம். ஒரு ஆவணம் திறக்கப்பட்டவுடன் பயனர் நேரடியாக தட்டச்சு செய்ய தொடங்கலாம் அப்படிங்கிறான். ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணோடனே அங்கே பெரிய காலியான ஒரு ஒர்க் ஸ்பேஸ் இருக்கும். அதில் என்ன பண்ணிக்கலாம், நாம் டாக்குமெண்ட்டை டெக்ஸ்ட்டை தட்டச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நேரடியாகவே டைரெக்டாக தட்டச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, தட்டச்சு செய்யும் பொழுது விட்டு விட்டு தோன்றும் நெடும்பட்டை ஒன்று வலதுபுறமாக நகர்ந்து கொண்டே இருக்கும். இதற்கு செருகும் புள்ளி என்று பெயர். இதெல்லாம் உங்களுக்கு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. செருகும் புள்ளினா என்ன, இன்சர்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம தட்டச்சு செய்யும் போது விட்டு விட்டு தோன்றும் நெடும்பட்டை ஒன்று வலதுபுறமாக நகர்ந்து கொண்டே இருக்கும். ஆமாம், நம்ம டைப் பண்ண என்ன ஆகும், அதாவது வலதுபுறமாக அந்த வெர்டிக்கல் பார் மூவ் ஆகிட்டே இருக்குங்கிற, அதுக்கு தான் செருகும் இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வரியின் கடைசி வரை தட்டச்சு செய்துவிட்டால் அதை தொடர்ந்து வரும் எழுத்துக்கள் தானாகவே முடிந்து அடுத்த வரியின் தொடக்கத்திற்கு செல்லும். இந்த வசதி சொற்செயலில் சொல் மடிப்பு என்று பெயர். நம்ம சொல் மடிப்புன்னு என்னென்னு கேட்டுருவாங்க. இப்போ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் நாம் ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிகிட்டே வரோம். டைப் பண்ணிவிட்டு அந்த எட்ஜு போய் ரைட் சைடினுடைய எட்ஜு முடிஞ்ச உடனே நம்ம ஒவ்வொரு டைம் அடுத்த வரைக்கும் வரணும் அப்படின்னு நம்ம சொல்ல தேவையில்லை. அதை என்டர் பொத்தானை அழுத்தவும் தேவையில்லை. டிஃபால்ட்டாகவே என்ன ஆயிரு, அந்த வேர்டு ரேப் ஆகி வந்துடும். அதனால இதுக்கு பேர் சொல் மடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, நுழைவு பொத்தானை ஒவ்வொரு வரியின் இறுதியிலும் அழுத்த வேண்டியதில்லை. ஒரு பத்தியின் கடைசியிலோ அல்லது ஒரு காலி வரி வேண்டுமென்றாலும் மட்டும்தான் நுழைவு பொத்தானை அழுத்த வேண்டும். இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம டைப் பண்ணும்போது ஒவ்வொரு வரியும் முடிஞ்சோடனே நாம் என்டர் பொத்தானை அழுத்தணுங்கிறதுல நுழைவு பொத்தானை அழுத்தணுங்கிற அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப் உருவாக்கணும் அல்லது பிளாங்காக ஒரு வரி வேணும் அப்படின்னா மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம என்டர் பொத்தானை அழுத்தினால் போதுமானது. ஓகே, அதைத்தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஒரு பக்கம் நிறைவடைந்தவுடன் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் தானாகவே அடுத்த புதிய பக்கத்தை உருவாக்கிக்கொள்ளும். ஒரு பக்கம் ஃபுல்லாக டைப் பண்ணியாச்சு, அடுத்த பக்கம் டிஃபால்ட்டாகவே அடுத்த பக்கத்துக்கு வந்துடும். நாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சரி, வாங்க இப்போ ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற டாக்குமெண்ட்லேருந்து இன்னொரு டாக்குமெண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னா, ஃபைலில் நியூவில் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். நம்ம ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் பார்த்தோம், ஸ்டார் சென்டர் மூலமாக பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைலில் நியூவில் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் மூலமாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட் Ctrl+N கொடுத்தும் ஒரு புதிய ஆவணத்தை நம்ம என்ன பண்ணலாம், திறக்கலாம். ஓகே, இதான் ஒரு புதிய ஆவணத்தை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த பிளேஸ் தான் ஒர்க் பிளேஸ்ன்னு சொல்லக்கூடியது. இங்கே நம்ம நேரடியாகவே என்ன பண்ணலாம், நாம் டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்குது. சரி, நம்ம ஒரு டாக்குமெண்ட் லைனை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டைப் பண்ணலாம். ஓகே, சரி. டைப் பண்ணும்போது எப்படி அந்த வெர்டிக்கல் பார் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, வெர்டிக்கல் பார் இது எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நாம் பார்க்கலாம். ஒரு டாக்குமெண்ட்டை டைப் பண்ணுறோம். டைப் பண்ணும்போது இந்த வெர்டிக்கல் பார் என்ன ஆகுது, அப்படியே வலதுபுறமாக நகர்ந்துட்டே போகுது. ஓகே, ஆமாம், இந்த வலதுபுறமாக நகர்ந்துட்டே போகிறதுக்கு தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது என்ன சொல்கிறாங்கன்னா, இன்சர்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ பாருங்கள், நான் டைப் பண்ணிகிட்டே போகிறேன். இப்போ டைப் பண்ணிகிட்டே போகும்போது என்னது, இந்த லைனுடைய முடிவில் நான் என்டர் பொத்தானை அழுத்த வேண்டியதில்லை. டிஃபால்ட்டாகவே என்னாகும், அதே அந்த லைன் மடிஞ்சு அடுத்த லைனுக்கு வரும். பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, லைனுடைய முடிவுக்கு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், லைவ்னு ஒரு வார்த்தையை கொடுக்குறேன். ஆனால் நான் என்டர் பொத்தானை அழுத்த வரைக்கும் வரணும்னா அல்லது என்டர் பொத்தானை அழுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. டிஃபால்ட் என்ன ஆயிடுச்சு, இந்த லைன் முடிஞ்ச உடனே இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்சர்ட் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைனுக்கு வந்திருக்கும். இதை நீங்கள் லைவாகவே பார்க்க முடியும். ஓகே, அப்போ நாம் இந்த டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணுறோம்.
நம்ம நேரடியாகவே டைப் பண்ணலாம். நம்ம டைப் பண்ண இந்த வெர்டிக்கல் பார் வந்து வலதுபுறமாக நகர்ந்துட்டே போயிட்டு இருக்கும். இந்த வலதுபுறமாக நகர்ந்துட்டு போகும்போது அந்த வரி முடிஞ்ச உடனே அடுத்த வரிக்கு அதே வந்து அந்த மடிஞ்சு வந்துடும். நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு பேர் தான் சொல் மடிப்புன்னு பேர். ஒவ்வொரு லைனுடைய முடிவுலையும் என்டர் பொத்தானை அழுத்தணுங்கிற அவசியம் இல்லை அப்படிங்கிறத தான் அங்கே புக்கில் வந்து தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. ஓகே, சரி வாங்க மாணவர்களை நம்ம அடுத்த பார்க்கலாம். ஆவணத்தில் நகர்வதற்கு ஒரு ஆவணத்தில் செருகும் புள்ளியை நகர்த்த பல்வேறு வழிகள் உள்ளன. நம்ம ஒரு டாக்குமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்டில் செருகும் புள்ளி இன்சர்ட் பாயிண்ட்டை மூவ் பண்ணுறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்குறான். ஓகே, ஒரு எழுத்தின் வலதுபுறமாக நகர, ஒரு எழுத்தின் இடதுபுறமாக நகர, ஒரு வரியின் மேலே செல்ல, ஒரு வரியின் கீழே செல்ல, அதேமாதிரி ஒரு சொல்லளவிற்கு வலப்புறமாக நகர, அதேமாதிரி ஒரு சொல்லளவிற்கு இடப்புறமாக நகர, ஒரு பத்தி அளவுக்கு மேலே செல்ல, அதேமாதிரி ஒரு பத்தி அளவுக்கு கீழே செல்ல, வரியின் தொடக்கத்திற்கு வரியின் இறுதிக்கு அதே மாதிரி ஆவணத்தின் தொடக்கம் ஆவணத்தின் இறுதி, சிற்றறையின் முன்புறமாக சிற்றுறையின் பின்புறமாக, திரையளவுக்கு முன்பாக திரையளவுக்கு பின்பாக அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இந்த ஷார்ட்கட் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுலேருந்தெல்லாம் உங்களுக்கு 1 மார்க் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஓகே மாணவர்களே, இந்த டேபிள் வந்து நீங்கள் தெளிவாக படித்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, சரி வாங்க நம்ம ஒரு டாக்குமெண்ட்டுக்கு போகலாம். ஏற்கனவே ஒரு பேராகிராஃப் டைப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வச்சு நம்ம ஒரு டாக்குமெண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் நம்ம அந்த பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இன்சர்ட் பாயிண்ட் இருக்குது. நம்ம வந்து அதாவது மேல் கீழே வந்து நம்ம இன்சர்ட் பாயிண்ட்டை மூவ் பண்ணணும் அப்படின்னா கீபோர்ட்லேயே அப் ஏரோ டவுன் ஏரோ இருக்குது, லெஃப்ட் ஏரோ ரைட் ஏரோ இருக்குது. பாருங்கள், நான் அப் ஏரோ யூஸ் பண்ணால் ஒவ்வொரு லைன் மேலே நகரும், டவுன் ஏரோ யூஸ் பண்ணால் ஒவ்வொரு லைனும் கீழே இறங்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேல் கீழ் நகர்றதுக்காக இந்த பொத்தான்களை வந்து நாம் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி இடதுபுறமாக நகரணும் அல்லது வலதுபுறமாக நகரணுனாலும் நாம் இப்போ ரைட் ஏரோ யூஸ் பண்ணனா ரைட் சைடு மூவ் ஆகும், லெஃப்ட் ஏரோ யூஸ் பண்ணனா லெஃப்ட் சைடு வந்து மூவ் ஆகும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நான் இப்போ ரைட் ஏரோ யூஸ் பண்ணேன்னா ஒவ்வொரு எழுத்தாக ரைட் சைடு மூவ் ஆகிறத பார்க்கலாம். லெஃப்ட் ஏரோ யூஸ் பண்ணேன்னா ஒவ்வொரு எழுத்தாக லெஃப்ட் சைடு மூவ் ஆகிறத பார்க்க முடியும். ஓகே, அதுக்காகத்தான் இந்த பொத்தான்கள் எல்லாம் வந்து அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே ரைட் ஏரோ லெஃப்ட் ஏரோ கூட கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிட்டு நான் அழுத்துறேன். பாருங்க என்ன ஆகும்னா ஒரு கேரக்டர் அளவுக்கு வந்து அதாவது ஒரு சொல்லளவுக்கு மூவ் ஆகும், ஜம்ப் பண்ணி போகும். பாருங்க, ஒரு சொல்லளவுக்கு என்ன ஆகும், இன்சர்ட் பாயிண்ட் மூவ் ஆகும். நான் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணாமல் ரைட் ஏரோ யூஸ் பண்ணேன்னா ஒவ்வொரு லெட்டராக தான் மூவ் ஆகும். இதே கண்ட்ரோல் அமுத்துனா என்ன ஆகும், ஒவ்வொரு கேரக்டர் அளவுக்கு உங்களுக்கு ஜம்ப் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் கண்ட்ரோல் ப்ளஸ் லெஃப்ட் ஏரோ, அதுவும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜம்ப் ஆகி போகிறத நீங்கள் லைவாக பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் அப் ஏரோ, கண்ட்ரோல் ப்ளஸ் டவுன் ஏரோ. ஓகே, ஆமாம், அப்படியே மேல் கீழே மூவ் ஆகிறத பார்க்க முடியும். அதுக்கு அடுத்தது இந்த கண்ட்ரோல் ப்ளஸ் அப் ஏரோ டவுன் ஏரோலாம் ஒரு பேராகிராஃப் அளவுக்கு மூவ் ஆகும். ஆமாம், லெஃப்டில் ரைட்டில் மூவ் ஆகும். பாருங்கள், இங்கே ஆல் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே வரும். அடுத்தது இந்த பேராகிராஃப்க்கு வந்துடுச்சு. அடுத்த பேராகிராஃப்க்கு வந்துடும். அப்போ ஒரு பேராகிராஃப் அளவுக்கு மூவ் ஆகிறதுக்கு கண்ட்ரோல் அப் ஏரோ டவுன் ஏரோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலேயே இந்த இடத்துல இன்சர்ட் பாயிண்ட் வச்சுக்கலாம். வச்சுட்டு நான் வந்து எண்டு கொடுத்து அப்படின்னா அந்த வரியினுடைய முடிவுக்கு என்ன ஆயிரும், இந்த இன்சர்ட் பாயிண்ட் போயிடும். பாருங்கள், கீபோர்டில் எண்டுன்னு ஒரு கீ இருக்குது. கீபோர்டில் எண்டு கீ. ஓகே, கொடுத்து என்ன ஆயிருன்னா இந்த வரியினுடைய இறுதிக்கு செல்லும். அதே மாதிரி ஹோம்னு ஒரு கீ இருக்குது. அந்த ஹோம் கீ ப்ரெஸ் பண்ணனா வரியினுடைய தொடக்கத்துக்கு வந்து மூவ் ஆகும். ஓகே, இதையெல்லாம் கொஞ்சம் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். எண்டு ஹோம் மறந்துடாதீங்க. ஓகே, எண்டுனா ஒரு வரியினுடைய இறுதிக்கு போகிறதுக்கு, ஹோம்னா ஒரு வரியினுடைய தொடக்கத்துக்கு போகிறதுக்கு. அதே மாதிரி கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம்னா ஆவணத்துடைய தொடக்கத்துக்கு போகும், கண்ட்ரோல் ப்ளஸ் என்னன்னா ஆவணத்துடைய இறுதிக்கு வரும். மறந்துடாதீங்க, இதெல்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வைத்துக்கொள்ள வேண்டும். அதெல்லாமே உங்கள் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து மெமரியில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி டேப்னா ஒரு சிற்றறையின் முன்புறமாக நகர. ஆமாம், நம்ம டேபிள் போட்டிருக்கிறோம் அப்படின்னா
டேபிளில் டேப் கீ ப்ரெஸ் பண்ணோன்னா சிற்றறைக்கு முன்புறமாக நகரும், நம்ம முன்னாடி போகுது. ரிவேர்ஸில் வருதுன்னா ஷிஃப்ட் ப்ளஸ் டேப் அழுத்தணும். அதே மாதிரி திரையளவுக்கு முன்பாக செல்றதுக்கு பேஜ் அப்பு, திரையளவுக்கு பின்னாடி செல்றதுக்கு பேஜ் டவுன். இது எல்லாமே நீங்கள் தெளிவாக படித்து வைத்துக்கொள்ள வேண்டும். இதிலிருந்து 1 மார்க் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பில் இருக்குது மாணவர்களே, இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஆவணத்தை சேமிக்கிறது. எப்படி ஒரு டாக்குமெண்ட்டை சேமிக்கிறது? இப்போ நம்ம டைப் பண்ணி வச்சிருக்கிறோம் ஒரு டாக்குமெண்ட்டு, இதை எப்படி சேமிக்கிறது? சேமிக்கிறதுக்கு முன்னாடி அன்டைட்டில்டு 1னது அதனுடைய பெயர் இருக்கும். இது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறது, பார்த்தீங்கன்னா தெரியும். அன்டைட்டில்டு 1ங்கிற பெயர் இதில் இடம்பெற்றிருக்கும். ஆனால் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த அன்டைட்டில்டு 1க்கு பதிலாக நான் ஒரு பேர் வந்து இந்த டாக்குமெண்ட்டுக்கு கொடுக்குறேன். அப்போ பெயர் கொடுக்கணும் அப்படின்னா அது எந்த மெனுவில் தான் போய் அந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணோன்னா ஃபைல் மெனுவில் போய் தான் நம்ம சேவ் பண்ணணும். ஓகே, ஃபைல் தான். நீங்கள் வந்து மறந்துடாதீங்க, எந்த ஒரு ஆவணங்களாக இருந்தாலும் நாம் சேவ் பண்ணுறதுக்கு ஃபைல் சேவ் அல்லது ஃபைல் சேவர்ஸ் இதைத்தான் நம்ம பயன்படுத்தணும். அப்படி இல்லை அப்படின்னா ஷார்ட்கட்டு Ctrl+S Ctrl+S கொடுத்தீங்கனாலும் நாம் என்ன பண்ணிக்கலாம், ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணலாம். இப்போ ஃபைலில் போய் நான் சேவ் கொடுக்குறேன் பாருங்கள். சேவ் கொடுத்த உடனே என்ன ஆயிரும், இந்த சேவர்ஸ் இந்த விண்டோ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகேவா, இதில் சேவர்ஸ் விண்டோ ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே திஸ் பிசி டெஸ்க்டாப்னு காமிச்சிருக்குது. நீ வந்து டெஸ்க்டாப்பில் வந்து நாம் இந்த ஃபைலை சேவ் பண்ணுறதுனால சேவ் பண்ணிக்கலாம். ஒருவேளை எப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ட்ரைவில் கூட சேவ் பண்ணிக்கலாம். சி ட்ரைவு, ட்ரீ ட்ரைவு, இந்த மாதிரி வேறு ட்ரைவில் கூட நாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லைனா அதை டெஸ்க்டாப்லேயே வச்சுக்கிறனாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டெஸ்க்டாப்பில் நாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபைல் நேம் அன்டைட்டில்டு 1ன்னு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய நேம் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நான் ஒரு பெயரை கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ப்ரொனவ் அப்படின்னு சொல்கிறேன். இதில் என்ன டைப்பான டாக்குமெண்ட்டில் எக்ஸ்டென்ஷனில் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா ODF. ஆமாம், ஓப்பன் ஆஃபீஸ் என்னது, ஓப்பன் ஆஃபீஸ் டாக்குமெண்ட் டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படிங்கிறதனுடைய விரிவில் தான் இது வந்து ODT அப்படிங்கிறத ஸ்டோர் ஆகும். ஓப்பன் ஆஃபீஸ் என்னது டாக்குமெண்ட், அதில் தான் வந்து உங்களுக்கு இது ஸ்டோர் ஆகும். இதில் ஆட்டோமேட்டிக் ஃபைல் நேம் எக்ஸ்டென்ஷன் நாம் கொடுத்துட்டு அது எக்ஸ்டென்ஷனோட சேவ் ஆகிக்கும். அடுத்து சேவ் வித் பாஸ்வேர்டுன்னு இருக்குது. பாஸ்வேர்டோட அந்த ஃபைலை சேவ் பண்ணணும்னா சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா ஃபைலில் சேவ் கொடுக்கணும். கொடுத்தோன்னே சேவர்ஸ் டயலாக் பாக்ஸ் வரும். அதில் ஏதாவது சி ட்ரைவ், ட்ரீ ட்ரைவ், இ ட்ரைவில் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த பிசியில் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம், ட்ரைவை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சி காலனில் பண்ணுறீங்களா, டி காலனில் பண்ணுறீங்களான்னு சொல்லணும். இல்லை அப்படின்னா நம்ம டைரெக்டாக டெஸ்க்டாப்லேயே பண்ணுறதுனாலும் என்ன பண்ணிக்கலாம், இங்கே டெஸ்க்டாப் சூஸ் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப்பில் கூட என்ன பண்ணிக்கலாம், நம்ம அதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரொனவுன்னு கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு இது பாஸ்வேர்டு ஏதாச்சும் கொடுக்குறனா கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுடலாம். இப்போ சேவ் கொடுக்குறேன். இப்போ அன்டைட்டில்டு 1ன்னு இருந்தது, இப்போ என்னவா மாறிடுச்சு, ப்ரொனவ் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், அன்டைட்டில்டு 1ன்னு இருந்த அந்த டாக்குமெண்ட்னுடைய பெயர் என்னென்ன இருக்குது, இப்போ ப்ரொனவ் அப்படிங்கிற பெயரில் வந்து இது சேவ் ஆகிருக்குது. இப்படித்தான் வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணணும். மறந்துடாதீங்க, ஃபைல் என்னது சேவ். ஓகே, ஆமாம், நீ ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா தான் என்ன ஆகும், மறுபடியும் வந்து இந்த சேவ்ங்கிறது வந்து என்னது எனேபிள் ஆகிருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு டைம் நான் காப்பி வண்டி போடுற பாருங்கள், ஒரு பேராகிராஃப் உருவாக்குறேன். இப்போ நான் ஃபைலில் போனால் இந்த சேவ் வந்து எனேபிள் ஆகிருக்கும். அல்லது ஷார்ட்கட்டில் Ctrl+S கூட கொடுத்துக்கலாம். நீ ஒரு டைமு ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் எவ்வளோ வேணாலும் நீ வந்து எடிட் பண்ணாலும் மாடிஃபை பண்ணாலும் ஃபைலில் போய் சேவ் கொடுத்தீங்கன்னா அதே பெயர்லேயே தொடர்ந்து சேவ் ஆகிட்டு இருக்கும். இல்லை சார், எனக்கு வந்து அந்த டாக்குமெண்ட் வேறொரு பெயரில் வேணும் அப்படின்னா தான் நீ என்ன பண்ணுறோன்னா இங்கே இருக்கக்கூடிய சேவ் ஆஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இந்த சேவ் ஆஸ் ஆப்ஷனில் போகணும். இப்போ பாருங்கள், நான் இதே டாக்குமெண்ட்டை வேறொரு ஃபைல் நேமில் வேணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறப்போ சேவ் ஆஸை கிளிக் பண்ணுறேன். இப்போ சேவ் ஆஸை கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும், இதே டாக்குமெண்ட்டு தான் வேறொரு பெயரில் வந்து நாம் ஸ்டோர் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் ES அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் இதுக்கு வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா இந்த ஃபைலை வந்து யாரும் ஓப்பன் பண்ணக்கூடாது, நம்ம மட்டும்தான் ஓப்பன் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், சேவ் வித் பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கலாம். இந்த பாக்ஸை டிக் பண்ணிக்கங்க, இது செக் பாக்ஸ். ஓகே, இது கிளிக் பண்ணினா டிக் ஆகும். ஒன்ஸ் கிளிக் பண்ணினா அந்த டிக் மார்க் போயிடும். இப்போ நம்ம வந்து பாஸ்வேர்டோட சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணிக்கலாம், டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தோன்னா என்ன உண்டு அப்படின்னா நம்மளை பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும். ஆமாம், என்டர் பாஸ்வேர்டு ஓப்பன். இந்த ஃபைல் வந்து என்கிரிப்ஷன் ஆகுது. என்கிரிப்ட்னா அது பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். இப்போ நாம் இங்கே இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறோம். இப்போ பாஸ்வேர்டு கொடுக்கும்போது என்ன ஆகுது, அங்கே எல்லாமே பாஸ்வேர்டு நம்மளுக்கு தெரியாது, எல்லாமே ஸ்டாராக அங்கே உங்களுக்கு டைப் ஆகிறது பார்க்கலாம். நாம் என்ன பண்ணலாம், பாஸ்வேர்டு செட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டு திரும்ப கன்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, கொடுத்துட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்,
ஓப்பன் சேவ் கொடுத்தாச்சு. கொடுத்த உடனே இப்போ இந்த இஎஸ்ங்கிற இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் டாக்குமெண்ட்டு பாஸ்வேர்டோட சேவ் ஆகிருக்குது. பாருங்கள், எல்லாமே நான் டெஸ்க்டாப்பில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன். வாங்க, இது பிரணவ் அப்படிங்கிற ஒரு ஃபைலு. இதுக்கு நம்ம பாஸ்வேர்டு செட் பண்ணல. இதை கிளிக் பண்ணோன்னே இது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகிடுச்சா? அடுத்தது பாருங்கள், இஎஸ்ன்னு ஒரு டாக்குமெண்ட்டு. இது வந்து பாஸ்வேர்டு கொடுத்துருக்குறேன். பாருங்கள், இதை கிளிக் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணுறேன். என்ன கேட்குது? பாஸ்வேர்டு கேட்குது. அப்போ பாஸ்வேர்டு கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ பாஸ்வேர்டு வந்து நான் கொடுக்குறேன். மறந்துட்டு பாஸ்வேர்டு தப்பாக கொடுக்குறேன். ஓகே கொடுக்குறேன். என்ன ஆகுது? பாஸ்வேர்டு இஸ் இன்கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் காமிக்குது. அதனால் ஃபைல் ஓப்பன் பண்ண முடியாதுன்னு சொல்லுது. அப்போ திரும்ப நான் பாஸ்வேர்டு சரியாக கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். அப்போ என்ன ஆயிடுது? இந்த டாக்குமெண்ட் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ ஒரு ஃபைலுக்கு வந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்குறதுக்காக இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டில் என்ன இருக்குது? இந்த பாஸ்வேர்டு செட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ பாஸ்வேர்டு வந்து என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஒவ்வொரு ஃபைலை கிரியேட் பண்ணும்போதும் நம்ம பாஸ்வேர்டை செட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாஸ்வேர்டு கொடுத்தா தான் என்ன ஆகும்? அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆதார் கார்டெல்லாம் டவுன்லோட் பண்ணுற போது கூட, ஆன்லைன் டவுன்லோட் பண்ணும்போது அதுக்குள்ள பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா தான் அது ஓப்பன் ஆகும். ஓகே, உங்களுடைய பெயரில் 4 எழுத்தையும் உங்களுடைய அந்த டேட் ஆஃப் இயரையும் வந்து கொடுத்தீங்கன்னா தான் என்னாகும்? அந்த ஆதார் ஃபைல் வந்து அந்த டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கலாம். அதைத்தான் அங்கே புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, நம்ம ஆவணத்தை சேமிக்கிறது, ஃபைலில் சேவ் மறந்துடாதீங்க, அல்லது Ctrl+S, ஃபைல் சேவ் as Ctrl+S. இது எதாக இருந்தாலும் சேவ் பண்ணுறதுக்கு இது ஆப்ஷன். ஃபைல் மெனுவில் போய்ட்டு சேவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கீபோர்டில் கண்ட்ரோல் கீ அழுத்திட்டு எஸ்ஸை ப்ரெஸ் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் வந்திருக்கு பார்த்தியா? இதெல்லாம் தான் நம்ம இப்போ உங்களுக்கு எப்படிங்கிறது எல்லாமே நாம் சொன்னோம். ஓகே, சரி. இதில் கூட அந்த சேவ் பண்ணும்போது கூட நம்ம வந்து ஓப்பன் ஆஃபீஸ் டாக்குமெண்ட் ஃபைலாகவே சேவ் பண்ணணுங்கிறது இல்லை. நம்ம மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஃபைலாக கூட சேவ் பண்ணலாம். ரிச் டெக்ஸ்ட் ஃபார்மெட்டாக சேவ் பண்ணலாம், டெக்ஸ்ட்டாக சேவ் பண்ணலாம். ஓகே, நாம் வேறு ஃபார்மெட் ஃபைலாக கூட நாம் இந்த டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணலாம். அதுக்காக சேவ் as டைப்பில் இவ்வளவு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஓகே, சரி. அதைத்தான் உங்களுக்கு புக்கில் இந்த இடத்துலலாம் அதை மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஆமாம், மைக்ரோசாஃப்ட் வேர்டாக கூட பண்ணலாம், பிடிஎஃபாக கூட சேமிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஓகே, பாருங்கள். சரி, அடுத்தது மாணவர்களே, நாம் பார்க்கக்கூடியது கடவுச்சொல்லுடன் ஆவணத்தை சேமித்தல். இதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியாச்சு. ஓகே, அந்த செக் பாக்ஸ் ஒன்று ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம கொடுத்தோம்னா பாஸ்வேர்டு கேட்கும். ஃபஸ்ட்டு பாஸ்வேர்டு கொடுக்கணும், அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணணும். இதெல்லாமே உங்களுக்கு இப்போ ஒர்க் அவுட் பண்ணி காமிச்சேன், பார்த்துருப்பீங்க. அடுத்தது ஆவணத்தை மூடுறது. எப்படி வந்து ஒரு டாக்குமெண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஃபைல் க்ளோஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. என்னது? ஃபைலில் போயிட்டு க்ளோஸ் கொடுக்க வேண்டியது. இந்த டாக்குமெண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஃபைலில் போய் க்ளோஸ் பண்ணலாம். டாக்குமெண்ட்டு தான் க்ளோஸ் ஆகாமல் வழியோ ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் வந்து க்ளோஸ் ஆகாது. பாருங்கள், ஓப்பன் ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகாது. பாருங்கள், ஃபைலில் க்ளோஸ். பாருங்க, இப்போ என்ன இருக்குது? ஃபைல் மட்டும்தான் க்ளோஸ் ஆகிருக்குது, ஓப்பன் ஆஃபீஸ் க்ளோஸ் ஆகலை. ஓகே, சரி. இப்போ ஃபைல் க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா ஃபைல் மட்டும்தான் க்ளோஸ் ஆகும், ஓப்பன் ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தது ஆவணத்தை சேமிக்கிறதெல்லாம் நீங்கள் எப்படி அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. கடவுள் சொல்லும் மூலம் எப்படி சேமிக்கிறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஆவணத்தை க்ளோஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருப்பீங்க. ஆவணத்தை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஃபைலில் போய் க்ளோஸ் அல்லது Ctrl+W கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்? நாம் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது
ஓகே, பாஸ்வேர்டு கொடுத்து எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே நாம் பார்த்துட்டோம். க்ளோஸ் பண்ணுறதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ ஏதாச்சும் நாம் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணிக்கிற டாக்குமெண்ட்டில் நம்ம க்ளோஸ் பண்ணும்போது சேவ் பண்ணாத க்ளோஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் சொல்லும். அதுக்கு முன்னாடி இதையெல்லாம் நோட் பண்ணிக்க. ஃபைலில் க்ளோஸ் அல்லது என்ன பண்ணிக்கலாம், Ctrl+W கொடுத்து நாம் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஆவணத்தை நாம் க்ளோஸ் பண்ணலாம். அடுத்தது நாம் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறோம், அதில் சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள், ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த டாக்குமெண்ட்டில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா பாருங்கள், இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். என்ன மெசேஜ் காமிக்குது, நீ do you want to save your changes, சேஞ்ச் பண்ணுறியா, நீ இப்போ கம்ப்யூட்டர்னு அடிச்சுக்கிற, அதை சேவ் பண்ணாத இருக்குது, அதனால் க்ளோஸ் பண்ண முடியாது. இப்போ நீ சேவ் பண்ணுறியான்னு கேட்கு. சேவ் பண்ணுன்னு சேவ்னு கொடுத்தனா சேவ் ஆயிரும். பாருங்கள், சேவ் ஆகிட்டு க்ளோஸ் ஆயிரும். அப்படி இல்லை வேண்டாம் அப்படின்னா டிஸ்கார்டு கொடுத்தாலும் என்ன ஆயிரும், டிஸ்கார்டு கொடுத்து க்ளோஸ் ஆயிரும். அதை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, சரி. அடுத்தது ஏற்கனவே உள்ள ஆவணத்தை எப்படி ஓப்பன் பண்ணுறது. ஏற்கனவே டாக்குமெண்ட் வச்சுருக்கிறோம், அந்த டாக்குமெண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். வாங்க, ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர் ஓப்பன் பண்ணிட்டோம். இதில் ஃபைலில் ஓப்பன், அப்படி இல்லைன்னா Ctrl+O கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு உண்டான இந்த விண்டோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதில் ஃபைலை எங்கே வைத்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பாருங்கள், நம்ம எஸ் அப்படிங்கிற ஃபைலெல்லாம் நம்ம கொடுத்தோம். ஓகே, அதேமாதிரி சாம்பிள்னு ஒரு ஃபைல் கொடுத்தா ப்ரணவ் அப்படின்னு சொல்லி இருக்குது. எந்த ஃபைல் ஓப்பன் பண்ண நினைக்கிறியோ அந்த ஃபைல் மேலே மவுஸ் பாயிண்ட் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஓப்பன் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் என்ன ஆயிரும், அந்த ஃபைலு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆகிடுச்சா? ஓகே, இப்படித்தான் ஒரு டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணுறது. எந்த மெனு மூலமாக? இதுவும் ஃபைல் மெனுவில் போய் ஓப்பன், அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட்டு Ctrl+O கொடுத்தும் ஓப்பன் பண்ணலாம். அதைத்தான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்ல வராங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, சரி. அதற்குண்டான படமெல்லாம் தான் இதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தது தமிழ் தட்டச்சு செய்ய பல வழிமுறைகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்லேயே என்ன பண்ணிக்கலாம், நாம டைப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் தட்டச்சு இடைமுகம். இதில் தமிழ் எழுத்துருக்கள் பயன்படுத்துதல், தமிழ் தட்டச்சு இடைமுகத்தை பயன்படுத்துதல். நம்ம தட்டச்சு செய்ய பல வழிமுறைகள் இருக்குது. ஒன்று, நாம் எழுத்து வகையை பயன்படுத்தலாம், ஃபாண்டை, அப்படி இல்லைன்னா இன்டர்பேஸ் கூட பயன்படுத்திக்கலாம். அதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. முதல் முறையில் தமிழ் எழுத்துருக்களை பதிவிறக்கம் செய்து கட்டுப்பாட்டு பலகத்தில் உள்ள ஃபாண்ட் கோப்பரையில் சேர்த்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த முறை சில குறைபாடுகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாம் தமிழ் ஃபாண்டெல்லாம் நாம் டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் பேனலில் இருக்கக்கூடிய ஃபாண்டுங்கிற ஃபோல்டருக்குள்ளே கொண்டு போய் அதை நாம் உள்ளே நாம் இன்சர்ட் பண்ணிட்டு அப்படின்னா அதுக்கு பிறகு நம்ம தமிழ் எழுத்துக்களெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதுபோக என்னென்னா இன்டர்பேஸ் நிறைய சாஃப்ட்வேர் எல்லாம் ஆன்லைனில் கிடைக்குது. அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி கூட என்ன பண்ணிக்கலாம், நம்ம தமிழெல்லாம் டைப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை இந்த இடத்துலலாம் விளக்கி பயனர் முறையாக தமிழ் தட்டச்சு பயின்றிருக்க வேண்டும். கணிப்பொறியில் அந்த குறிப்பிட்ட எழுத்துரு இருக்க வேண்டும். அதாவது என்ன சொல்கிறான்னா, நம்ம தமிழ் டைப் பண்ணோன்னா தமிழ் டைப்பிங் தெரிஞ்சிருக்கோன்னு, அந்த தமிழ் எழுத்துக்கள் அந்த ஃபாண்டு நம்மளுடைய கம்ப்யூட்டரில் இடம்பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஓகே, அதைத்தான் இந்த இடத்துல கொடுத்துருக்குது. ஆனால் நீங்கள் இன்டர்பேஸ் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன தேவையில்லை, நீங்கள் தமிழை டைப் பண்ணணுங்கிற அந்த நாலேஜ் எல்லாம் தேவையில்லை. நம்ம ஆட்டோமேட்டிக்காக பொனட்டிக்கலி அப்படியே டைப் பண்ணி நம்ம தமிழ் எழுத்துக்கள்லாம் கொண்டு வர முடியும். அடுத்து தமிழ் தட்டச்சு இடைமுகத்தை பதிவிறக்கம் செய்து நிறுவுதல். எப்படி தமிழ் தட்டச்சு இடைமுகத்தை டவுன்லோட் பண்ணுறது நிறைய இருக்குது. ஈக்கலப்பை, முரசு, அதே மாதிரி NHM ரைட்டர், இதெல்லாம் என்னது, தமிழ் தட்டச்சு இடைமுகம். ஆமாம், தமிழ் டைப்பிங் இன்டர்பேஸ். ஓகே, இதையெல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எல்லாம் இங்கே கொடுத்துருக்குறான் பாருங்கள். HTTP-ல ancel.net டவுன்லோட், அதே மாதிரி software.nhm.in யூனிகோட், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைன்லேயே நம்ம ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது. டவுன்லோட் பண்ணி நாம் பயன்படுத்திக்க முடியும். அடுத்தது ஒரு ஆவணத்தை பதிப்பித்தல். தட்டச்சு செய்த ஆவணத்தை பல்வேறு வழிகளில் பதிப்பிக்கலாம். தட்டச்சு செய்யும் பொழுது அல்லது தட்டச்சு செய்த முன்னர் தேவையானவற்றை சேர்க்க அல்லது நீக்க முடியும். இவற்றை திருத்தங்கள் செய்ய 2 வழிமுறைகள் உள்ளன. ஆமாம், ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணிட்டோம், அதில் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அது பேக்ஸ்பேஸ் பொத்தான் ஒன்று பயன்படுகிறது, இன்னொன்று டெலிட் பொத்தான் பயன்படுகிறது. பேக்ஸ்பேஸ் ஒன்று, அடுத்தது பார்த்தீங்கன்னா டெலிட் பொத்தான். 2 வகையான பொத்தான்களை நாம் பயன்படுத்துகிறோம். பேக் பேஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்சர்ட் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் அழிக்கும்.
டெலிட் பொத்தான் இன்செர்ட் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாம் அழிக்கும். ஓகே, இந்த ரெண்டையும் நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு 2 மார்க் 3 மார்க் 1 மார்க்லாம் கேட்குறக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஓகே, இது எப்படி அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். ஒரு டாக்குமெண்ட் மூலமாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் எளிமையாக இருக்கும். வாங்க, இப்போ இந்த இடத்துல இன்செர்ட் பாயிண்ட் இருக்குது. ஓகே, எனக்கு வந்து இந்த ஐடியா யுவர் லைஃப் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் தேவையில்லை அப்படின்னா நான் கீபோர்டில் பேக் பேஸ் கீ அழுத்தணும்னா இன்செர்ட் பாயிண்ட் இந்த இடத்துல பிளிங்க் ஆகிட்டு இருக்குது. இந்த இன்செர்ட் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடியது தான் அழியும். பாருங்கள், என்ன ஆகிட்டு இருக்குது? லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய அந்த லெட்டர்ஸ் தான் அழியும். இல்லை எனக்கு இன்செர்ட் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு திங்க் ஆஃப் எ ட்ரீம் அப்படிங்கிறது எனக்கு டெலிட் பண்ணோம்னா நான் டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணேன்னா இந்த இன்செர்ட் பாயிண்ட்டுக்கு வலது பக்கம் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் தான் டெலிட் ஆகும். பாருங்கள், பேக் பேஸ்க்கும் டெலிட்டுக்கும் நீங்கள் வித்தியாசம் தெரியணும். அதாவது நாம் ஒரு டாக்குமெண்ட்டில் நம்ம பதிப்பாய்வு செய்யணும் அப்படின்னா அதுக்கு டெலிட் பேக் பேஸ் பயன்படுத்தலாம். அதாவது வார்த்தைகள் அழிக்கிறதுக்கு பேக் பேஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்செர்ட் பாயிண்ட்டுக்கு லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அழிக்கும். டெலிட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்செர்ட் பாயிண்ட்டுக்கு ரைட் சைடு இருக்கக்கூடிய எழுத்துக்களை அழிக்கும். அது உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ காமிச்சேன். சரி, அடுத்தது ஒரு புதிய உரையை ஆவணத்தில் இடையில் சேர்க்க முடியும். வேண்டிய உரை செருகுவதற்கு மற்றும் சேர்ப்பதற்கு செருகும் புள்ளி வேண்டிய இடத்தில் வைத்து இன்செர்ட் பொத்தானை அழுத்திய பின் தட்டச்சு செய்தால் புதிய உரை சேர்க்கப்பட்டு ஏற்கனவே உரையில் வலது பக்கத்திற்கு நகரும் அப்படிங்கிறான். இப்போ ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. அந்த டாக்குமெண்ட்டில் புதுசாக ஒரு வார்த்தையை சேர்த்தணும் அப்படின்னா எந்த இடத்துல அந்த வார்த்தையை சேர்த்தணுமோ அந்த இடத்துல இன்செர்ட் பாயிண்ட் கொண்டு போய் வச்சுட்டு நாம் கீபோர்டில் இன்செர்ட் பொத்தான் இருக்குது. அந்த பொத்தானை அழுத்தி நாம் புதிய வார்த்தைகளை சேர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புதிய வார்த்தையை சேர்த்து கொள்ளல 2 மெத்தேட் இருக்குது. ஒன்று இன்செர்ட் மோடுன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று டைப் ஓவர் மோடுன்னு 2 வழிமுறைகளில் வந்து நாம் ஒரு வார்த்தையை வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் இடையில சேர்க்கலாம். ஒன்று டைப் ஓவர் மெத்தேடு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்செர்ட் மெத்தேடு. டைப் ஓவர் மெத்தேட்னா மேல் அச்சிடல் முறை, இன்செர்ட் மெத்தேட்னா செருகு முறை. ஆமாம், டைப் ஓவர் மெத்தேட்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய வார்த்தைகள் மேலேயே நம்ம புதுசாக கொடுக்கக்கூடிய வார்த்தை டைப் ஆகிட்டே போகும். ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் டெலிட் ஆகும். ஓகே, அது வலதுபுறமாக நகர்ந்துகிட்டே இருக்கும். இன்செர்ட் அப்படி கிடையாது. 2 வார்த்தைகளுக்கு இடையில் ஒரு புதிய வார்த்தையை நம்ம சேர்க்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இன்செர்ட் பொத்தானை வந்து இந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம். அதைத்தான் இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது டைப் ஓவர் முறைமையிலிருந்து இன்செர்ட் முறைமைக்கு மாறுறதுக்கு ஒரே ஒரு பொத்தானை மட்டும் நம்ம கீபோர்டில் பயன்படுத்தினா போதும். ஒரு முறை நீங்கள் இன்செர்ட் பொத்தானை அழுத்தினீங்கன்னா இன்செர்ட் மோடில் இருக்கும். இன்னொரு முறை அதே இன்செர்ட் பொத்தானை அழுத்தினீங்கன்னா டைப் ஓவர் மோடுக்கு வந்து மாறி இருக்கும். இது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் கூட நம்ம கொஞ்சம் ஃபானுடைய சைஸை கொஞ்சம் மாற்றிக்கலாம். இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும் பார்க்குறக்கு. ஓகே, இப்போ இந்த இடத்துல ஒரு வார்த்தை சேர்க்கணும்னு நான் நினைக்கிறேன். என்ன பண்ணுறேன்? இந்த இடத்துல ஒரு வார்த்தை சேர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பவர் ஆஃப் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேர்க்கணும். இப்போ நான் கீபோர்டில் இன்செர்ட்னு ஒரு பொத்தான் இருக்குது. அந்த இன்செர்ட் பொத்தானை ஒன்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணலாம்? அந்த ஒரு புதிய வார்த்தையை நான் அந்த இடத்துல சேர்க்க முடியும். ஓகே, இன்செர்ட்டுங்கிற அந்த பொத்தானை அழுத்திட்டு என்ன பண்ணிக்கலாம்? நான் வந்து ஒரு வார்த்தையை சேர்த்துக்க முடியும். ஓகே, அல்லது பவர் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்து அப்படின்னா இந்த 2 வார்த்தைகளுக்கு இடையில வந்து என்னாகும்? ஒரு புதிய வார்த்தைகள் வந்து சேர்க்கப்படும். பாருங்கள், எந்த இடத்துல நான் வார்த்தை சேர்க்கணும்னு நினைக்கிறேன், இங்கே வேணுமா இந்த இடத்துல வேணுமா அப்படிங்கிறதெல்லாம் நான் முடிவு பண்ணிட்டு என்ன சொல்கிறேன்? நான் கீழே நான் வந்து என்ன இன்செர்ட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்? நான் பவர் அப்படிங்கிற வார்த்தையை நான் டைப் பண்ணுறேன். இந்த இடத்துல பவருங்கிற வார்த்தை வேணும். ஓகே, இன்செர்ட்னு அடிக்கிறேன் அல்லது பவர்னு அடிக்கிறேன். இப்போ என்ன ஆகுது? இந்த ப்ராப்பர்ட்டிக்கும் டைரக்டடுக்கும் இடையில் இந்த பவருங்கிற வார்த்தை இன்செர்ட் ஆகிடுச்சு. இது இன்செர்ட் மோடில் இருக்குது. அதே மாதிரி இன்செர்ட் மோடில் இருக்குதா டைப் ஓவர் மோடில் இருக்குது அப்படிங்கிறத நிலைமை பட்டியல் எங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். பாருங்கள், இன்செர்ட் மோடில் இருக்குது. ஒருவேளை டைப் ஓவர் மோடில் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறோன்னு ஒன்ஸு அதே இன்செர்ட் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டைப் ஓவர் மோடுக்கு மாறிடும். இப்போ பாருங்கள், நான் இதே பவருங்கிற வார்த்தையை அடிக்கிறேன். இது எங்கே டைப் ஆகுதுன்னு பாருங்கள். டைரக்டட் மேலே டைப் ஆகுது. பாருங்கள், எங்கே டைப் ஆகுது? பவர்ஃபுல்னு அடிக்கிறேன். எது மேலே டைப் ஆகிடுச்சு? ஓகே, அடுத்த வார்த்தை மேலே வலதுபுறமாக அப்படியே மேலே டைப் ஆகிட்டே போகுது. அதனால இதுக்கு பேர் மேல் அச்சிடல்னு சொன்னான். ஓகே, டைப் ஓவர் மெத்தட்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய வார்த்தை மேலே டைப் ஆகிட்டே போகும். பாருங்கள், இன்செர்ட் மோடில் இருக்குது அப்படின்னா என்ன ஆகாது?
அந்த வார்த்தை ப்ராப்பர்ட்டியும் டெலீட் ஆகாது, டைரக்டருங்கிற இந்த 2 வார்த்தையும் டெலீட் ஆகாது. இந்த 2 வார்த்தைக்கு இடையில் பவர்ஃபுல் சேர்க்கப்படும். ஒருவேளை நீங்கள் வந்து டைப் ஓவர் முறைமையில் இருந்தீங்கன்னா பாருங்கள், இங்கே பவர்ஃபுல்னு அடிக்கிறேன், எதுவுமே உங்களுக்கு டெலீட் ஆகாது. ஓகே, இடையில தான் சேர்க்கப்படும். இந்த இடத்துல நான் வந்து டைப் ஓவர் முறைமைக்கு மாறுறேன், மாறிட்டு பவர்ஃபுல்னு அடிக்கிறேன். இட்ஸ் சேலஞ்ச் எல்லாம் உங்களுக்கு டெலீட் ஆகும் பாருங்கள். அந்த வார்த்தை மேலேயே ஓவர் ரைட் ஆகிரும். அதனால அதுக்கு பேர் என்ன சொல்கிற, டைப் ஓவர் அப்படிங்கிற. வலது பக்கமாக இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே அழிச்சிடும். பாருங்கள், அழிக்குதா அழிக்குதா மேலே டைப் ஆகிட்டே போகும். இதுதான் வந்து டைப் ஓவர் மெத்தடும் இன்சர்ட் மெத்தடும். இது 2க்கு மாறக்கு நம்ம எதை பயன்படுத்துகிறோம், இன்சர்ட் கீதை கீபோர்டில் பயன்படுத்துகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா உரையை தேர்ந்தெடுக்க, நகர்த்த மற்றும் நகலெடுக்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின்ஸில் 2 மார்க் 3 மார்க் எல்லாமே கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்களே, நீங்கள் இது எல்லாமே வந்து தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம், ஏன்னா இதையெல்லாம் நீங்கள் இந்த லெசன் ரொம்ப உங்களுக்கு பேசிக். இதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா எப்படி கம்ப்யூட்டரில் ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ணுறது, எப்படி அலைன் பண்ணுறது, எப்படி பிரிண்ட் எடுக்கிறது, எல்லா விஷயங்களையுமே வந்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ அழகாக இந்த புக்கில் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் சொல்வதை மட்டும் நீங்கள் சரியாக வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மறுபடியும் வீட்டில் லேப்டாப்போ டெஸ்க்டாப்போ இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சரி, அடுத்து உரையை தேர்ந்தெடுக்கிறது, நகர்த்துறது, நகல் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையவோ ஒரு வரியவோ அல்லது ஒரு பேராகிராஃபவோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்தணும் அல்லது நகல் எடுக்கணும் அப்படின்னா கட்டாயம் அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய வார்த்தையவோ வரியவோ பேராகிராஃபோ என்ன பண்ணியிருக்கணும், செலக்ட் பண்ணியிருக்கணும். அது எப்படி செலக்ட் பண்ணுறது? அப்போ செலக்ட் பண்ணுறதுக்கு 2 முறை பயன்படுத்துகிறாங்க. ஒன்று கீபோர்டில் ஷிஃப்ட் கீபோர்டு மூலமாக செலக்ட் பண்ணலாம், இன்னொன்று மவுஸ் மூலமாக செலக்ட் பண்ணலாம். 2 முறை தான் செலக்ட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், சொற்செயலியில் உள்ள உரையை நகலெடுக்க, நகர்த்த, வடிவோட்டன் போன்ற செயல்களை செய்ய உரையை தேர்வு செய்ய வேண்டும். இருமுறைகளில் உரையை தேர்வு செய்யலாம். தொடர்ச்சியாக உள்ள உரையை தேர்வு செய்ய, வெவ்வேறு இடங்களில் உரையை தேர்வு செய்ய. பாருங்கள், தொடர்ச்சியாக உள்ள உரையை தேர்வு செய்ய அப்படின்னா தொடர்ச்சியாக உள்ள உரையை தேர்வு செய்ய உரையின் தொடக்கத்திற்கு செருகும் புள்ளியை கொண்டு செல்லவும், ஷிஃப்ட் பொத்தானை அழுத்தியவாறு சுட்டியை அழுத்தியவாறும் தேவையான உரையை தேர்வு செய்ய வேண்டும். தேர்வு செய்யப்பட்டு ஷிஃப்ட் பொத்தானை அழுத்துவதை விட்டுவிட வேண்டும். இது ஒரு மெத்தட் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இவ்வாறு தேர்வு செய்யப்பட்ட உரை அனைத்தும் செயல்பாட்டிற்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இப்போ பாருங்கள், ஒரு டாக்குமெண்ட் இருக்குது, இந்த இடத்துல இன்சர்ட் பாயிண்ட் வைக்கிறேன், வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கீ அழுத்திட்டு தொடர்ச்சியாக உள்ள உரையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஷிஃப்ட் கீ அழுத்தணும். இப்போ ரைட் ஏரோவோ அல்லது டவுன் ஏரோவோ அமுத்தோம்னா அந்த வார்த்தைகள் எல்லாமே, அந்த லைன் எல்லாமே தேர்வாயிருக்குன்னு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கும். ஓகே, மற்ற வார்த்தைகளை விட என்ன இருக்குது, இது வந்து செலக்ட் ஆகிருக்குது. இப்படி தான் வந்து ஷிஃப்ட் கீ அழுத்தி செலக்ட் பண்ணுறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடங்களில் உள்ள உரையை எப்படி தேர்வு செய்கிறது அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ண சொல்கிறான். பாருங்கள், தொடர்ச்சியாக உள்ள உரையை தேர்வு செய்யணும்னா ஷிஃப்ட் பொத்தானை அழுத்தணும். வெவ்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய உரையை தேர்வு செய்யணும்னா கீபோர்டில் கண்ட்ரோல் CTRLன்னு ஒரு கீ இருக்குது, அதை அழுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். வாங்க அதையும் பார்க்கலாம். நான் ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டேன்னா ஷிஃப்ட் பொத்தானை விட்டுடலாம். அல்லது நீ செலக்ட் பண்ணதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி பழைய நிலைமைக்கு வரக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஒன்ஸ் மவுஸில் கிளிக் பண்ணலாம், அதில் ஏதோ ஒரு கீ ப்ரெஸ் பண்ணால் கூட செலக்ட் பண்ணது ரிமூவ் ஆயிரும். இப்போ கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மீட்டிங் செலக்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன், அடுத்தது யூத் செலக்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன், அடுத்து ஐடியா செலக்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன், மவுஸை வச்சு செலக்ட் பண்ணுறேன். ஓகே, ஆனால் தொடர்ந்து செலக்ட் பண்ணுறதுனால தான் நம்ம ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஓகே, சரி. அடுத்தது உரையை தேர்ந்தெடுப்பதற்கு பல்வேறு வழிகள். ஒன்று ஏற்கனவே நான் சொன்னேன், மவுஸு கீபோர்டுன்னு சொல்லிட்டு சுட்டியின் மூலம் உரையை தேர்ந்தெடுக்கிறது. செருகும் புள்ளியை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உரையின் தொடக்கத்தில் வைக்க வேண்டும். சுட்டியின் இடது பொத்தானை அழுத்தி பிடித்தவாறு உரையின் மீது நகர்த்த வேண்டும். உரை தேர்ந்தெடுக்கப்பட்டவின் பொத்தானை விட்டுவிட வேண்டும். இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டு உயர்த்தி காட்டப்பட்டிருக்குங்கிறான். ஓகே, ஆமாம், சுட்டியின் மூலம் எப்படி வந்து ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணுறது மவுஸ் மூலமாக பார்க்கலாம். வாங்க பாருங்கள், நான் இப்போ இந்த இடத்துல இந்த லைனை நான் வந்து செலக்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா இன்சர்ட் பாயிண்ட் அந்த இடத்துல வச்சுட்டு மவுஸ் பாயிண்ட் இந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே மவுஸனுடைய இடது பொத்தானை அழுத்தி கொடுத்து அப்படியே இங்கே நகர்த்திட்டே வந்து அப்படின்னா என்னாகும், அதில் செலக்ட் ஆகிட்டே வரும். பாருங்கள், நான் மவுஸ் மூவ் பண்ணிகிட்டே வரேன், இது எல்லாமே செலக்ட் ஆகிட்டே வருது. இது மவுஸ் மூலமாக சுட்டி மூலமாக தேர்ந்தெடுக்கிறது. அடுத்தது இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீபோர்டு மூலமாக தேர்ந்தெடுக்கிறது. நான் ஏற்கனவே சொன்ன கீபோர்டு மூலமாக தேர்ந்தெடுக்கிறது என்னது, இதுவும் ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணி தான் நாம் தேர்ந்தெடுக்கிறோம். அதை பற்றி தான் உங்களுக்கு இங்கே சொல்லியிருக்குது, விசைப்பலகை மூலமாக தேர்ந்தெடுக்கிறது. ஓகே, அதையும் பார்க்கலாம் வாங்க.
ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த பேராகிராஃப் மட்டும் செலக்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா அந்த பேராகிராஃப் முன்னாடி ஷிஃப்ட்டுக்கு இன்சர்ட் பாயிண்ட்டை வச்சுட்டு ஷிஃப்ட்டுக்கு எழுத்திட்டு அப்படியே ஏரோ கீ அமுத்துனா என்ன ஆகும், அது எல்லாமே செலக்ட் ஆகும். ஓகே, இது வந்து என்னது கீபோர்டு மூலமாக செலக்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஆப்ஷன், மறந்துடாதீங்க. அடுத்தது ஒரு டாக்குமெண்ட் முழுமையுமே தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் அங்கே குறுக்கு வழியெல்லாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். உரையை தேர்ந்தெடுப்பதற்கான குறுக்கு வழி. உரையை எளிதாக விரைவாகவும் தேர்வு செய்ய குறுக்கு வழிகள் உள்ளன. சொல்லின் மீது 2 முறை கிளிக் செய்தால் ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுக்கும். Ctrl+A பொத்தான்களை அழுத்தினால் முழு ஆவணத்தையும் தேர்ந்தெடுக்கலாங்கிறேன். பாருங்கள், டாக்குமெண்ட்டில் ஒரு வார்த்தை மேலே டபுள் கிளிக் அடித்து அந்த வார்த்தை செலக்ட் ஆகும். பாருங்கள், டபுள் கிளிக் அடிக்கிறேன் மவுஸில், என்ன ஆகுது, இந்த வார்த்தை செலக்ட் ஆகுது. கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஏங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணனா முழு ஆவணம் தேர்ந்தெடுக்கப்படும். ஒரு முழு ஆவணத்தை தேர்ந்தெடுக்கணும்னா Ctrl+A அப்படிங்கிற கீ வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகே மாணவர்களே, இது எப்படின்னு தெரிஞ்சிட்டிங்களா? Ctrl+A அப்படின்னா முழு ஆவணத்தையுமே வந்து உங்களுக்கு தேர்ந்தெடுக்கும். ஓகே, இதில் 1 மார்க்கில் கேட்டு முழு ஆவணத்தையும் எவ்வாறு தேர்ந்தெடுப்பாய் அப்படின்னு சொல்லி கேட்டால் Ctrl+A அப்படிங்கிறத நீங்கள் 1 மார்க்கில் எழுதணும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது உரையை நகர்த்தல் மற்றும் நகலெடுத்தல். ஆமாம், உரையை நகர்த்துதல் நகலெடுத்தல் அப்படிங்கிறத என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். எப்படி வந்து கட் காப்பி பேஸ்ட்டு தான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இதையே நாம் இப்போது கட் காப்பி பேஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். எப்படி ஒரு டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய வார்த்தையை கட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம். வாங்க, உரையை நகர்த்தல் மற்றும் நகலெடுத்தல். நகர்த்தல்ங்கிறது கட்டு, நகலெடுத்தல்ங்கிறது காப்பி. ஃபஸ்ட்டு நகர்த்தல் பற்றி சொல்கிறாங்க. நகர்த்த வேண்டிய உரையை தேர்வு செய்ய வேண்டும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எந்த உரையை நகர்த்தணுமோ அதை செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணுறதுக்கு கீபோர்டு மவுஸ் மூலமாக செலக்ட் பண்ணலன்னு சொல்லியாச்சு. ஷார்ட்கட்டு நகர்த்துறதுக்கு Ctrl+X ப்ரெஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நாம் எடிட் மெனுவில் கட்டுங்கிற அந்த மெனு மூலமாக போய் கூட கட் பண்ணலாம். ஓகே, நாம் கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுற வரைக்கும் அது வந்து கிளிப் போர்டில் அந்த வார்த்தையை வந்து சேவ் பண்ண வைக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த கட் பண்ண வார்த்தையை ஒட்டணும் அப்படின்னா ஷார்ட்கட்டில் Ctrl+V கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எடிட் மெனுவில் போய் பேஸ்ட் கொடுத்துக்கலாம். சரி, இது வாங்க, இது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ எனக்கு பவருங்கிற வார்த்தையை கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த பவருங்கிற வார்த்தையை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா Ctrl+X கீபோர்டில் கொடுத்தனாலும் அது என்ன ஆயிரும், கட் ஆயிரும். எந்த இடத்துல அந்த டாக்குமெண்ட்டில் வேணுமோ அந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு கீபோர்ட்லேயே கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு விங்கிற லெட்டர் ப்ரெஸ் பண்ணனா பேஸ்ட் ஆயிரும். கட் பண்ணுறதுக்கு Ctrl+X, பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+V. பேஸ்ட்னா ஒட்டுறது, கட்டுனா அந்த இடத்துலேருந்து அந்த வார்த்தையை கட் பண்ணி எடுக்கிறது. அப்போ கட் பண்ணுற இடத்துல அந்த வார்த்தை இருக்காது, எங்கே கொண்டு போய் வைக்கிறோமோ அந்த இடத்துல தான் அந்த வார்த்தை இருக்கும். இது வந்து என்ன சொல்கிறோம், கட் பேஸ்ட். ஓகே, நகர்த்தி ஒட்டுதல். இதே வந்து மெனு மூலமாக எப்படிங்கிறது உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் வாங்க. இந்த கம்யூனிட்டி அப்படிங்கிற வார்த்தையை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். எடிட் மெனு மூலமாக இந்த கட் காப்பி பேஸ்ட் எல்லாம் செய்யலாம். எடிட்டில் போய் கட் கொடுக்குறேன். நான் ஷார்ட்கட்டை பயன்படுத்தினேன், இப்போ கட் கொடுக்குறேன். சிஸ்டர் மாதிரி சிம்பிள் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கிறேன், இந்த வார்த்தை கட் ஆயிரும். இந்த இடத்துல வேணும் அப்படின்னாலும் மறுபடியும் இந்த இடத்துல இன்சர்ட் பாயிண்ட்டை வச்சுட்டு எடிட்டில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் கொடுத்தனா அந்த இடத்துல கம்யூனிட்டிங்கிற வார்த்தை பேஸ்ட் ஆயிரும். இப்போ மெனு மூலமாக எப்படி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதை பார்த்தோம், ஷார்ட்கட்டில் எப்படி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறது பார்த்தோம். இப்போ நீ கட் பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் நீ கட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் காப்பி பண்ணுறதுக்கு முன்னாடியும் அந்த வார்த்தையை, எந்த வார்த்தையை கட் பண்ண நினைக்கிறையோ அந்த வார்த்தையை செலக்ட் பண்ணிடணும். செலக்ட் பண்ணி தான் கட் பண்ணி பேஸ்ட் பண்ண முடியும். ஓகே மாணவர்களே, அடுத்தது பாருங்கள், காப்பி பேஸ்ட்டை பற்றி சொல்கிறேன் வாங்க. அடுத்து உரையை ஒரு இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு நகல் எடுக்கிறது, காப்பி பண்ணி வைக்கிறது. அப்போ கட் காப்பிக்கு 2க்கு வித்தியாசம் இருக்குது. கட் பண்ணிங்கன்னா கட் பண்ணுற இடத்துல அந்த வார்த்தை இருக்காது, கொண்டு போய் வைக்கிற இடத்துல தான் இருக்கும். காப்பி பண்ணிங்கன்னா கட் பண்ணுற இடத்துலையும் அந்த வார்த்தை இருக்கும், கொண்டு போய் வைக்கிற இடத்துலையும் அந்த வார்த்தை இருக்கும். இதுதான் 2க்குள்ள வேறுபாடு. காப்பி பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் Ctrl+C, அப்படி இல்லைன்னா எடிட்டில் காப்பி. ஓகே, பேஸ்ட் பண்ணுறதுக்கு கட் பண்ணாலும் காப்பி பண்ணாலும் Ctrl+V தான், எடிட்டில் பேஸ்ட் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கங்க. அதுபோக இந்த ஐக்கானை கூட கிளிக் பண்ணி கூட நம்ம கட் காப்பி பேஸ்ட் எல்லாமே நாம் பண்ணிக்கலாம். டூல் பாரில் சொன்ன பார்த்தியா, ஸ்டாண்டர்ட் டூல் பார், அதுலேருந்து கூட நம்ம கட் காப்பி பேஸ்ட் எல்லாம் செய்து கொள்ள முடியும். அதற்குண்டானதெல்லாம் இங்கே கொடுத்துருக்குறாங்க. கட்டுக்கு என்னது, ஃபஸ்ட்டு உரையை தேர்ந்தெடுக்கணும், இந்த பனிக்குறி அல்லது ஷார்ட்கட்டு. அதே மாதிரி காப்பி பண்ணுறதுக்கும் இந்த ஐக்கான் ஷார்ட்கட்டு. அதே மாதிரி வெட்டுறதுக்கு இந்த ஐக்கான் ஷார்ட்கட்டு. ஓகே, அன்டு செய்து தவிர அப்படின்னு சொல்லியிருக்குது, அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம காப்பி பண்ணுறதை பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மீட்டிங்கிற வார்த்தை காப்பி பண்ணுறோன்னு நினைக்கிறேன். செலக்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு Ctrl+C கொடுத்தனா காப்பி ஆயிரும்.
ஓகே பாருங்கள், கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்தனா கட் ஆகிரும், அந்த இடத்துல இருக்காது. ஓகே, கண்ட்ரோல் சி கொடுத்தனா கட் ஆகாது. ஓகே, நான் எந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணுமோ அந்த இடத்துல இன்சர்ட் பாயிண்ட் வச்சுட்டு கண்ட்ரோல் வி கொடுத்தனா பேஸ்ட் ஆயிரும். இது காப்பி பேஸ்ட். அப்போ காப்பி பண்ணுற இடத்துலையும் இருக்கும், கொண்டு வந்து வைக்கிற இடத்துலையும் இருக்கும். இப்போ பீஸுங்கிற வார்த்தையை நான் மெனு மூலமாக பாருங்கள் காமிக்கிறேன். எடிட்டில் போயிட்டு காப்பி பண்ணுறேன், இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு பேஸ்ட் பண்ணுறேன். அதே எடிட்டில் போய் பேஸ்ட் கொடுத்தனா பேஸ்ட் ஆயிரும். மெனு மூலமாக பண்ணலாம், ஷார்ட்கட்லையும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், யூத் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கட் காப்பி எல்லாமே இங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருக்குது. இது கட்டு காப்பி பேஸ்ட். ஓகே, ஆமாம், இது கட் பண்ணுறேன், அடுத்து இங்கே கொண்டு வந்து வைக்கிறேன், மறுபடியும் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் ஐக்கானை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஐக்கான் மூலமாக பண்ணலாம், மெனு மூலமாக பண்ணலாம், ஷார்ட்கட் மூலமாக பண்ணலாம். ஓகே, 3 வழிமுறைகளில் நாம் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாங்கன்னா, செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒட்டுறது எல்லாமே நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தா கூட உங்களுக்கு அந்த நீ எதை செலக்ட் பண்ணையோ எந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ண நினைக்கிறியோ அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், நீ பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுபோக நீ வந்து ரைட் கிளிக் பண்ணினா இந்த மெனு ஃப்ளோட்டிங், இந்த மெனு தோன்றும். இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கூட கட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். 4 முறை. ஒன்று ஷார்ட்கட்டு, இன்னொன்று மெனு, இன்னொன்று ஐக்கான், இன்னொரு மெத்தட் என்ன, அந்த வார்த்தையை செலக்ட் பண்ணிவிட்டு அது மேலே ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணி மறுபடியும் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ஒன்று போய் மவுஸ் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுத்தினாலும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ கட் காப்பி பேஸ்ட் எத்தனை முறையில் செய்யலாம், 4 வழிமுறைகளில் வந்து செய்ய முடியும். அதைத்தான் உங்கள் புக்கில் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு டேபிளும் நீட்டாக இதெல்லாம் கட் காப்பி பேஸ்ட் கொடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1 மார்க்லலாம் உங்களுக்கு கேட்பாங்க. 5 மார்க் கொஸ்டினும் கூட இது. ஓகே, அடுத்து கண்ட்ரோல் இஜெட்னு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறவாங்க. இப்போ நான் ஒரு தவறாக ஒன்று டைப் பண்ணிட்டேன், அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் இஜெட். பாருங்கள், நான் தவறாக இந்த இடத்துல ஒட்டிட்டேன், அல்லது தவறாக இந்த இடத்துல ஒட்டிட்டேன். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் அப்ளிகேஷன் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இது வேண்டாம் அப்படின்னா கண்ட்ரோல் இஜெட் கொடுத்தா என்ன ஆயிரும், அது வந்து அன்டு ஆயிரும். இல்லை வேணும் அப்படின்னா ரீடு. ஓகே, ஆமாம், அன்டு ரீடு மறந்துடாதீங்க. கண்ட்ரோல் இஜெட் கொடுத்தீங்கன்னா அன்டு ஆயிரும், செய்ததை தவிர அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்பெஷல். ஆமாம், பயனர் நகர்த்த அல்லது தகவலை நகலெடுக்கும் போது தேர்வு செய்தால் ஒரு முழு தகவலையும் அனுப்பப்படும் தரவுகள் உள்ள சில அம்சங்களை, வடிவூட்டல் அல்லது மதிப்புகள் போன்றவற்றை மட்டும் நகர்த்த அல்லது நகலெடுக்க பேஸ்ட் ஸ்பெஷல் தேர்வை பயன்படுத்தலாம். பேஸ்ட் ஸ்பெஷலுங்கிறது இம்பார்ட்டன்ட் தான். ஓகே, இதெல்லாம் நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த பேஸ்ட் ஸ்பெஷலுங்கிறது எந்த மெனுங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எடிட் மெனுங்கள் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஷார்ட்கட்டு Ctrl+Shift+V, இதெல்லாம் 1 மார்க்கில் கேட்டுருவாங்க. பேஸ்ட் ஸ்பெஷல் பயன்படுத்த எந்த ஷார்ட்கட் கீயை பயன்படுத்தலாங்கிறான், Ctrl+Shift+V. அப்படி இல்லைன்னா Alt+C+S பயன்படுத்தினாலும் பேஸ்ட் ஸ்பெஷல் உரையாடல் பற்றி வந்து உங்களுக்கு தோன்றும். ஓகே, இப்போ நாம் ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுருக்கிறோம், அதில் கட் பண்ணுறோம், காப்பி பண்ணுறோம், அதில் வேல்யூ மட்டும் எடுத்துகிட்டு வரணும், பர்டிகுலர் ஃபீல்டை மட்டும் எடுத்துகிட்டு வரணும். அந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷனை பயன்படுத்தலாம். அதுபோக வேறொரு டாக்குமெண்ட்டில் வேறொரு ஸ்ப்ரெட்ஷீட்லேயோ ஒரு டேபிளை வச்சுருக்கிறோம், அந்த டேபிளை கொண்டு வந்து நம்ம டாக்குமெண்ட்டில் பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு டேபிள் அங்கே சேஞ்ச் பண்ணால் இங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்லேயும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இந்த எடிட் பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷன்லேயே டிடி லிங்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை பயன்படுத்தலாம். இப்போ வாங்க நாம் அதை எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணுறேன். ஃபைலில் நியூவில் ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் ஒரு டேபிள் கொடுக்குறேன். நேம், கிளாஸ், கொடுக்குறேன். ஓகே, அடுத்தது டோட்டல் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நேம் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், டோட்டல் 100, ஒரு சாம்பிள். ஓகே, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் மார்க் 200 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு டேபிள் கொடுத்துருக்குறோம். கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்ப்ரெட்ஷீட்டை சேவ் பண்ணியாச்சு. ஓகே,
இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேபிளை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். ஓகே, காப்பி பண்ணிட்டு Ctrl+C ஓகே கொடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பண்ணியாச்சு. காப்பி பண்ணிவிட்டு நாம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோன்னு பார்த்தியா டாக்குமெண்ட், இதில் கொண்டு வந்து நான் பேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன், டைரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கலாம், பேஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள், டைரெக்டாக பேஸ்ட் பண்ணுறேன், பேஸ்ட் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை சார், எனக்கு வந்து நான் அந்த டேபிள் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாம் அங்கே பண்ண இங்கேயும் மாறணும் அப்படின்னு நான் நினச்சாலும் என்ன பண்ணிக்கலாம், எடிட்டில் போயிட்டு பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு டிடிஇ லிங்க் பயன்படுத்தணும். ஆமாம், இந்த டிடிஇ லிங்கை வந்து நாம் பயன்படுத்தணும். டைனமிக் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லி பேர் கொடுத்துட்டு நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். என்ன ஆயிடுச்சு, அங்கே போட்ட டேபிள் அப்படியே என்ன இருக்குது, நம்மளுக்கு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் பேஸ்ட் ஆகிருக்குது. இப்போ பாருங்கள், இங்கே நான் வந்து ஓப்பன் ஆஃபீஸ் கால்குல சம் சேஞ்சஸ் பண்ணுறேன். இங்கே வந்து 200ங்கிறத 300ன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல 200க்கு பதிலாக 300ன்னு மாற்றுறேன். பாருங்கள், உடனே இந்த டேபிளில் 200க்கு பதிலாக என்ன ஆயிடுச்சு, 300ன்னு மாறி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா லைவாக வந்து லிங்க் கொடுக்குறேன். லைவாக வந்து ஒரு டேட்டாவை சேஞ்ச் பண்ணும்போது இன்னொரு பேக்கேஜிலிருந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன்லேயும் வந்து சேஞ்சஸ் ஆகும்னா அதுக்கு தான் நான் வந்து இந்த பேஸ்ட் ஸ்பெஷல் ஆப்ஷனில் டிடிஇ லிங்க்கு கொடுக்குறேன். மறந்துடாதீங்க, இதுக்குண்டான வழிமுறைகள் உங்கள் புக்லேயே தெளிவாக விளக்கியிருக்கிறாங்க பாருங்கள். ஓகே, பாருங்கள், ஒட்டப்பட வேண்டிய உரையின் மூலம் மற்றும் வடிவூட்டலுக்கு ஏற்றவாறு பேஸ்ட் ஸ்பெஷல் பட்டி பட்டியல் தோற்றம் மாறும். பேஸ்ட் ஸ்பெஷல் உரையாடல் பெட்டியிலிருந்து டிடிஇ லிங்கை தேர்வு செய்ய வேண்டும். தேவையான பயன்பாட்டை தேர்ந்தெடுக்க ஓகே பொத்தானை கிளிக் செய்ய வேண்டும். ஆவணத்தில் நகலெடுத்து ஒட்டப்பட வேண்டிய தரவானது மூல ஆவணத்திற்கு நகலெடுத்து ஒட்டப்பட ஆவணத்திற்கு இணைப்பாக செயல்படும். இந்த டிடிஇ லிங்க் எதுக்கு பயன்படுகிறதுனா, நம்ம ஸ்ப்ரெட்ஷீட்லேருந்து டாக்குமெண்ட்டுக்கு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டருக்கு கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணும்போது இந்த ஓப்பன் ஆஃபீஸ் கால்க்குக்கும் ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டருக்கும் இடையே ஒரு லிங்க் ஏற்படுத்துறது அந்த டிடிஇ லிங்க். அதுதான் டைனமிக் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லிங்க் தான் வந்து அங்கே செய்யக்கூடிய மாற்றத்தை இங்கே வந்து நம்மளுக்கு பிரதிபலிக்கக்கூடிய வகையில் வந்து இடம்பெற்றிருக்கிறது. ஓகே, அதைத்தான் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் மறுபடியும் அதனோட டைம் அதை செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அதை இன்னுமே அதை மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதை எப்படிங்கிறத காமிக்கிறேன். அந்த டேபிள் தான், வேற ஒன்றும் இல்லை. இங்கே ஃபுல் நேம் கூட நான் டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். பாருங்கள், அல்லது இங்கே ஃபுல் நேம் டைப் பண்ணணும்னு நினைக்கிறேன். கேப்ஸில் அடிக்கிறேன். இது அப்படியே இங்கே அடிக்கிறது இங்கே சேஞ்ச் ஆகும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இங்கே டைப் பண்ணுறது ஆட்டோமேட்டிக். இந்த இடத்துல இது வந்து ஸ்ப்ரெட்ஷீட்டில் டைப் பண்ணுறோம், இது வந்து ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரில் இருக்குது. இங்கே சேஞ்ச் பண்ணுறது ஆட்டோமேட்டிக் இங்கே சேஞ்ச் ஆகும். பாருங்கள், ஓகே, இங்கே செய்யக்கூடிய மாற்றம் என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டர்லையும் சேஞ்ச் ஆகும். மாறிடுச்சா, தருண் மட்டும்தான் அடிச்சிருந்தேன், சுமால் அடிச்சிருந்தேன், இங்கே தருண் கிருத்திக்னு மாற்றினேன். ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிடுச்சு, அந்த டிடிஇ லிங்க் மூலமாக இங்கே லைவாக வந்து இந்த ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டருக்கும் ஓப்பன் ஆஃபீஸ் காலுக்கும் லிங்க் ஏற்படுத்தியிருக்கு, லைவ் லிங்க். ஓகே, அதைத்தான் வந்து பயன்படுத்திருக்காது. பேஸ்ட் ஸ்பெஷல் உரையாடல் பெட்டியில் டிடிஇ லிங்க்குங்கிறத பயன்படுத்தணும். இது உங்களுக்கு 2 மார்க்கெலாம் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. சரி, அடுத்தது ரைட்டர் உதவி மையம். ஆமாம், இதில் இந்த ஹெல்ப்புங்கிற ஒரு மெனு இருக்குது, அல்லது ஷார்ட்கட்டில் F1 கீ ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஓப்பன் ஆஃபீஸ் ரைட்டரை பற்றி உண்டான உதவி வசதிகள் இதில் இடம்பெறும். இதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதை பற்றி விளக்க வேணும்னாலும் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய மெனு, இந்த கண்டென்ட்டு எதை கிளிக் பண்ணி வேணாலும் நீ ஃபார்முலா பற்றி உண்டான விளக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். வேணுங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஷார்ட்கட் தான் F1ங்கிற கீ. ஓகே மாணவர்களே, சரி, மீண்டும் வந்து நாம் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த பாடத்தினுடைய 2வது பகுதியை வந்து நாம் இத்துடன் முடித்துக்கொள்ளலாம். நன்றி மாணவர்களே, வணக்கம்.